ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கில் உள்ள இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு இப்போ இன்னும் 28 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபுல் புக்கும் பார்க்க முடியாது. அதனால் நான் அந்த புக்கில் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் 1884 டிசம்பர் அடையாரில் சென்னை அடையாரில் திவான் ரகுநாதராவ் இல்லம், அவர் இல்லத்தில் தான் ஃபஸ்ட்டு பொதுவான அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆலோசனையின் பேரில் தான் அது நடந்துகிட்ருக்கப்பயே ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1885 டிசம்பர் 28 பாம்பேயில் நடந்திருக்கும். ஸோ இதில் டோட்டலாக 72 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் சென்னையை சார்ந்தவர்கள் 21 பேர், தமிழ்நாட்டிலேருந்து 16 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்சியோட கான்ஃபரன்ஸ் ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா WC பானர்ஜி. ஸோ இப்போ WC பானர்ஜி தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிமொழிந்தவர் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். ஸோ வழிமொழிந்தவர் சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட்டு ஐஎன்சி தேர்டு கான்ஃபரன்ஸ் 1887 டிசம்பரில் நடந்திருக்கும். எங்கன்னு பார்த்தோன்னா சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடந்திருக்கும். இதோட ஹெட் பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் 362 பேர் கலந்துருப்பாங்க. ஸோ இதில் அந்த நேரத்தில், அதாவது 1885 யார் 1887 யார் சென்னையோட கவர்னராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா பிரபு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு தமிழில் யார் பேசியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி. ஸோ ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரிங்கிறவர் தான் இந்த கான்ஃபரன்ஸில் தமிழில் பேசியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னா விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த கான்ஃபரன்ஸோட வரவேற்பு குழு தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ராஜா சர்டி மாதவராவ் அப்படிங்கிறவர் தான் வரவேற்பு குழு தலைவர். நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 1920 நாக்பூர் செஷனோட ஐஎன்சி தலைவர் சிபி விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1926 கவுஹாத்தி கான்ஃபரன்ஸோட தலைவர் சீனிவாச ஐயர். ஸோ 1920 நாக்பூரில் நடந்திருக்கு. தலைவர் சிபி விஜயராகவாச்சாரியார். 1926 கவுஹாத்தியில் நடந்திருக்கும். அதோட தலைவர் ஸ்ரீனிவாச ஐயர். ஸோ விக்டோரியா மகாராணியோட மறைவு எந்த இயர்னு பார்த்தோன்னா 1901. நெக்ஸ்ட்டு காங்கிரஸோட மிதவாதி அப்படின்னு சொல்கிறது கோபாலகிருஷ்ண கோகலே, அவரை தான் அப்படி காங்கிரஸோட மிதவாதின்னு சொல்கிறோம். ஸோ இவருடைய வழக்கரமாக செயல்பட்டவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா VS சீனிவாச சாஸ்திரி. ஸோ இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸில் மிதவாதி கோபாலகிருஷ்ண கோகலே, இவருடைய வழக்கரமாக செயல்பட்டவர் தான் VS சீனிவாச சாஸ்திரி. ஸோ இவர் மிதவாதிக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டவர் GA நடேசன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் யார்? GA நடேசன். நெக்ஸ்ட்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1917 ஆகஸ்ட் 20 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாட்டோட மிதவாதிகள் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பால கங்காதார திலகர் அப்படிங்கிறவர் ஒரு தீவிரவாதி. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை அழைக்கிறோம்னா சேலம் விஜயராகவாச்சாரியாரை தான் தமிழ்நாட்டோட தீவிரவாதத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஸோ சி ராஜாஜி யார்கிட்ட பயிற்சி பெற்றவர்னா சேலம் விஜயராகவாச்சாரிகிட்ட பயிற்சி பெற்றவர் தான் சி ராஜாஜி. ஸோ நெக்ஸ்ட்டு தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற இடம் எது அப்படின்னா சேலம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு தீவிரவாதிகள். ஸோ தமிழ்நாட்டோட தீவிரவாதிகள் யாருன்னு பார்த்தோன்னா TM நாயர், கஸ்தூரி ரங்க ஐயர், ராமசாமி ஐயங்கார், டி ரெங்காச்சாரி. ஸோ இவங்களெல்லாம் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளாக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டு திலகர் யாருன்னு சொன்னோன்னா வஉசி. ஸோ தமிழ்நாட்டோட திலகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் வஉசி. நெக்ஸ்ட்டு 1908 பிப்ரவரி. ஸோ 1908 பிப்ரவரியில் தான் கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த வேலை நிறுத்தத்தில் இதற்கான கூட்டம் வஉசி பிப்ரவரியில் பேசியிருப்பார். அதுவே சுப்பிரமணிய சிவா மார்ச்சில் இந்த கூட்டத்தில் பேசியிருப்பார். ஸோ கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் எந்த இயர்னா 1908 பிப்ரவரியில் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1905 ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா லண்டனில். ஸோ ஹோம் ரூல் லீக் 1905 லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு இந்தியா விடுதி 1906 ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விடுதியில் பயிற்சி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா வஉசி ஐயர், திருச்சி TSS ராஜன், MPT ஆச்சாரியார். ஸோ இவங்க 3 பேரும் இந்த இந்தியா விடுதி அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி பெற்றவர்கள். நெக்ஸ்ட்டு வஉசி ஐயரை பார்ப்போம். ஸோ வாவேசு ஐயர் பாரிஸ்டர் பட்டம் லண்டனில் வாங்கிறதுக்காக போயிருப்பார். நெக்ஸ்ட்டு இவர் இந்தியா விடுதி அப்படிங்கிற அமைப்பில்
பயிற்சி பெற்ற ஒருவர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேரன் மாதேவி பரத்வாஜா ஆசிரமம் அப்படிங்கிறத ஏற்படுத்தினவரும் வாவேசு ஐயர் தான். ஸோ 1908 இந்தியா விடுதி அப்படிங்கிற விடுதியில் பயிற்சி பெற்றவர் தான் மதன்லால் திங்காரா. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா கர்சன்வாலி அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டிருப்பார். எப்போனா 1908. ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இந்தியா விடுதியை லண்டன்லேருந்து பாரிஸுக்கு மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் இப்படிங்கிற புக்கை வந்துட்டு மராத்தியிலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் வாவேசு ஐயர். ஸோ ஏன்னா மராத்தியிலேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம். நெக்ஸ்ட்டு தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள், 1857 திரும்புகிறது அப்படிங்கிற வாசகத்தை சொன்னவரும், அதாவது அந்த வாசகத்தை வந்து ஒரு துண்டு பிரச்சாரமாக எழுதி பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருப்பார். யார்? வாவேசு ஐயர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை ரஷ்யாவுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்திருப்பார். எப்போன்னா 1910. ஸோ கற்றுட்டு புதுவைக்கு வருவார். நெக்ஸ்ட்டு புதுவை தர்மாலயத்தில் பயிற்சி பெற்றிருப்பார். இதில் வந்துட்டு என்னென்ன பயிற்சினா குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை இதெல்லாம் வந்துட்டு அங்கே புதுவையில் உள்ள தர்மாலயத்தில் பயிற்சி நடத்திருப்பாங்க.